இன்றைய ஆலோசனை நேரத்தினுடைய நிறைவான பாகத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அக்கவுண்டன்ட்ஸ், ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபைனான்ஸ் அட்வைசர்ஸ் நாதன் அண்ட் கோ திரு எஸ்.என். பெரா அவர்கள் இணைந்திருக்கின்றார். நிறைவான இதில் இன்றைக்கு பிரித்தானிய பொருளாதாரத்தில் பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளிநாட்டவர்களுடைய வேலைவாய்ப்பு, அது நேரம் பிரித்தானியவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்ற இரண்டு பிரச்சனைகள் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த வரிகள், அதோடு இப்பொழுது புதிதாக ஒரு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது அறிந்தோம் பெரா அவர்களே, இந்த 0 hours கான்ட்ராக்ட் என்பது. இது பற்றி ஒரு முறை கூறுவீங்க. 0 hours கான்ட்ராக்ட் அண்டு கணக்க பிக் ஆர்கனைசேஷன் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணனு கேள்வி. ஆனால் வருங்காலத்தில் கணக்க ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸும் இதை பாவிக்கலாம். அதாவது பிக் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் டைரக்ட், அமேசான் இப்படியான கம்பெனிஸ் வந்து கண்ட்ராக்டை எம்ப்ளாயியோட சைன் பண்ண வைக்க தே ஆர் நாட் கேரண்டிங் அ மினிமம் ஹவர்ஸ். அப்போ they have a flexible contract. அப்போ say for example அமேசானை பொறுத்த வரையில் they get lot of online orders. அப்போ orders இன்றைக்கு வந்தால் நாளைக்கு அதை ப்ரோசஸ் பண்ணுவினா, அப்போ நாளைக்கு காலமே அவருக்கு தெரியுமா எவ்வளோ orders வந்திருக்கும், எவ்வளோ ஸ்டாஃப் தங்களுக்கு தேவை, எத்தனை ஹவர்ஸ் அவ ஒர்க் பண்ணணுமெண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு then they call the people and ask them to come to work, or else staff turn up for work at 7 o'clock. ஆனால் அன்றைக்கு தேவையில்லைண்டா they will be sent back home. ஸோ அதால் where there is no need for the staff, the employer need not pay the salary. இனி அதோட there may be savings on long term like holiday pay, sick pay, அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் no guaranteed work or hours are given for staff. So the staff are at a disadvantage, and the fixed salary எடுத்து வந்தாக்களுக்கு is going to cause a big problem. அப்போ big organization already there, Sports Direct is doing it, so is Amazon and நியூஸ் அதில் பார்த்துருப்பீங்க. வர்ற காலத்தில் வேறு வேறு ஆர்கனைசேஷன்ஸும் அதை பாவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. where there is no regular work, அதாவது seasonal traders, or there is no certainty எவ்வளவு orders are coming through. It all depends on how many people want what. அப்போ இது மோஸ்ட்லி சூட்டபிள் ஃபார் ஹோல்சேல் தட் சார்ட் ஆஃப் பீப்புள். அதை விடும் ரீட்டெயிலும் மினிமம் ஸ்டாஃபை வச்சு ரன் பண்ணலாம் இஃப் தே வாண்ட் டு கீப் இட் ஓப்பன். பட் ஹை ஸ்ட்ரீட் ரீட்டெயில் பிஸ்னஸ் இன் த ஹை ஸ்ட்ரீட் இஸ் கம்மிங் டவுன் இன் நம்பர்ஸ். மேபி த பிக் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அதுகள் சர்வைவ் பண்ணலாம். ஆனால் ஹை ஸ்ட்ரீட்டில் இஸ் கோயிங் டு பி வெரி காம்படிட்டிவ். குறிப்பாக இன்றைக்கு பிரித்தானியா பொறுத்தவரை உங்களோட நீண்ட கால அனுபவத்தில் இன்றைக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பில் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருந்தது டெஸ்கோ தொடர்பான. இதை எதை எடுத்து காட்டுது? டெஸ்கோ வந்து த அலிகேஷன் இஸ் சீப் ஃபாரின் லேபர் ஃபோர்ஸை எம்ப்ளாய் பண்ணினோம்ன்ற ஒரு அலிகேஷன். இதை ஒரு மினிஸ்டரோ ஒரு ஆள் கதைக்கிறதுக்கு இருக்கணும். ட்ரை டு மேக் தம் அவேர் தட் தே ஹாவ் அ மோரல் ஆப்ளிகேஷன் to employ their own people in the country. So if that applies to north and east of Sri Lanka as well, the ethnic population should be given priority than bringing people from other side, outside of that region to work in there, especially bringing Chinese labor force to do building work and things like that in north and east of Sri Lanka. So it has got more relevance there as well as here. They want employees to act morally and with responsibility. அதாவது லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸுக்கு they should give priority, and they are supposed to make sure that these people are helped at the right time. நீங்கள் முதலில் எடுத்துக்கொண்டு இந்த 0 hours கான்ட்ராக்ட் தொடர்பான சில விவரங்களை அவர்கள் அறிய விரும்புவார்கள். இதனால் கூடுதலாக எங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இல்லை, 0 hours வந்து இது எம்ப்ளாயருக்கு தான் அட்வான்டேஜ். ஆனால் டைம்ஸ் ஆர் வெரி டஃப் ஃபார் லாட் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கூகுள், இது ப்ரெஸ் நியூஸில் வந்திருக்கிறது, கூகுள், அமேசான், ஸ்டார்பக்ஸ், these are all foreign companies mostly, or foreign owned or foreign dominated companies. இவை வந்து corporation tax pay பண்ணுறது சரியான குறைவுண்டு, or next to nothing under. They were able to shift profits from one country to the other. அப்போ they are getting away from paying big taxes என்ற ஒரு அலிகேஷன் இருந்தது. ஸோ இதே மாதிரி 0 hours கான்ட்ராக்டில் வந்து
the people, the companies are the big companies are going to benefit because they got the flexibility, whereas the workers are the people who are going to be affected. அப்போ இன் பிற்காலத்தில் ஒரு மோர்கேஜுக்கு போய்க்க ஒரு லோன் எடுக்க போய்க்க ஜீரோ ரேட் கண்ட்ராக்டண்டா that's like a casual labor. Is equivalent to a casual labor, no certainty, no guarantee, no nothing. So working for someone else is at a big risk factor involved. அப்போ இனி அடுத்த generation working for someone else, they got to think very hard whether that's a way forward. இது normally unskilled workers okay, but even skilled workers it can get into that level as well. So again, skilled workers, they might be able to get people from outside because English is commonly used, so a lot of international schools are teaching English medium. People can be trained outside of England and then they can be easily brought in and undercut the local workforce. This has been happening on the IT market. IT market la India ange lot of people were brought in to undercut the IT sector. But over the years, IT market is now a bit stagnant, or they are not, or technology has taken over. அப்போ இதில் கணக்கு problems, future problems is still you can see is coming through. So working for someone else is going to be very tricky and very difficult. இப்பொழுது எஸ்என் பெரா அவர்கள் ஒரு உறவு இணைந்திருக்கின்றனர், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். ஆன்டி ஜெகன் வாங்க. இது எஸ்என் பெரா இணைந்திருக்கிறார், சொல்லுங்க ஆண்டனி. சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். ஹலோ, வேலை செய்யணும். தெளிவா திருப்பி கேளுங்க ஆண்டனி. அதாவது 24 மணி நேரம் வேலை செஞ்சு ஆக வேண்டும். ஓகே. வாரத்துக்கா அது மாதத்திற்கா? ஒவ்வொரு மாதமும் தான் நாங்கள் ஒரு டாபிக்ஸை கதைக்கிறான்னு யோசிக்கிறோம். நான் சொன்னது சரியா? கிரெடிட்ல வந்து இப்போ எனக்கு வந்து ஒர்க் டாக்ஸ் கிரெடிட்ல வந்து சரியான குழப்பமா இருக்குது. அதாவது வாரத்தில் வந்து 24 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஒர்க் டாக்ஸ் குவாலிஃபைடுக்கு அவர் தகுதியானவர் என்று குறிப்பிடுறீங்க. என்ன அது வந்து வாரத்துக்கு 24 மணி நேரம் வேலை செய்யும் போவோம், அந்த மாதத்துக்கு 24 hours work படி கேக்குறாரு. எவ்வளவு? 24 hours work. என்னண்டு 24 hours work பண்ணலாம்? இல்ல அவர் கேக்குறார் வாரத்துல மொத்தமாக. Right. Okay. Yeah. என்னண்டா to qualify for tax credit or child tax credit, working family tax credit, or maybe for council tax rebate or housing allowance, இதுகளுக்கு you have to do minimum 24 hours per week. Minimum wages now for adult over 21 years is £6.19. அப்போ அந்த £6.19 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 you will get the weekly salary. அதை 52 weeks மல்டிப்ளை பண்ணி 12 months பிரிச்சிங்களா it comes to about £643.76. அந்த amount தான் that you got to earn minimum to qualify for these benefits. ஸோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்களேன்னு நான் நம்புகிறேன். 24 hours minimum wage at the moment is £6.19. ஆனால் அந்த minimum wage is going to go up on 1st of October of this year. It will always go up by a small amount, or it can be the same depending on what the legislation is. ஆண்டனி, கூட தொலைபேசி அழைப்பு தெளிவில்லாமல் இருக்குது, முழுமையாக நாங்கள் அதை உள்வாங்க இல்லாமல் இருக்குது. ஒருக்கா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள், மன்னிக்க வேண்டும். நன்றி ஆண்டனி, மன்னிக்க வேண்டும். கூட தொலைபேசியின் அழைப்பில் திருத்தம் இல்லை, மன்னிக்க வேண்டும். நான் எண்ணுகின்றேன் பெரா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய நேரமும் நெருங்குகிறது. நாங்கள் அடுத்தடுத்த காலப்பகுதியில் நீங்கள் கூறியது போல நாங்கள் மிகுதி விஷயங்களை கதைக்கலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்பதை பார்க்கலாம். குறிப்பாக அடுத்த வாரம் நீங்கள் சொன்ன ஒரு முறை மீண்டும் அந்த விடயங்களை ஒரு முறை நமது உறவுகளை சொன்ன அவர்கள் அதற்கு தயாராக இருப்பார்கள். அடுத்த மந்த் வந்து ப்ராக்டிக்கல் டேக்ஸ் சேவிங்ஸ் வித் இன்கம் டேக்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் அண்ட் வேல்யூ ஆடட் டேக்ஸ். என்னென்று businesses can save on income tax, national insurance and VAT. So these are major taxes for employees, employers
and everyone. So இதில் how one can plan or practical tips is what I'm planning to give, so that hopefully it could be used by somebody who is running their own business or somebody who is like working for an employer. So அதைத்தான் அடுத்த month, third week of next month, third Sunday of next month, we are hoping to do that. நிச்சயமாக அந்த வகையிலே நன்றி எஸ்என் பெரா அவர்களே. மேலதிகமாக நீங்கள் இந்நிறுவனத்தோடு நாதன் அண்ட் கோவோடு தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் அல்லது வேறு வேறு உயர் பொருளியல் நோக்கங்களோடு அவர்களோடு அப்பாயின்மெண்ட் வைத்து செல்ல விரும்புபவர்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். அவர்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம், அலுவலக நேரங்களில் நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். 020 84 58 35 86 அல்லது இணையதளத்தை நீங்கள் உபயோகிக்க www.nathan-auditors.co.uk எனும் முகவரியை பயன்படுத்தலாம். அந்த வகையில் பிரித்தானியாவில் அக்கவுண்டன்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் ஃபைனான்ஸ் அட்வைசர்ஸ் என புகழ்பெற்ற நாதன் அண்ட் கோ எஸ்என் பெரா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் நமது உறவுகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்வினூடாக இன்னும் ஒரு புதிய அம்சத்தினூடாக அவருக்கு தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். நன்றி எஸ்என் பெரா அவர்களே. நன்றி வணக்கம். தேங்க்யூ. நல்ல உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தினேஷோடு விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே.